இந்த படத்தோட ஹீரோயின், "நீ தானே சூப்பர்மேன். உண்மைய சொல்லு. இல்லன்னா நான் குதிச்சிருவேன்னு" சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பில்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா குதிக்கிறாங்க. இத பார்த்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து செம்ம ஸ்பீடா ஓடி போயிட்டு வந்து கீழேருந்து வந்துர்றாரு. அவருக்கு ஹீரோயின காப்பாத்தணும். ஆனா, அவர் தான் சூப்பர்மேன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவர் வந்து அவரோட வாயிலேருந்து பார்த்தீங்கன்னா, ஊதின்ட்டு வந்து அவங்களோட ஸ்பீட வந்து கம்மி பண்றாரு. அவரோட லேசர் ஐ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட வந்து அடிச்சு, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நீளமா வந்து ஒரு துணி வந்து கவர் ஆகுது. திரும்ப வந்து பார்த்தா அவர் வாயிலேருந்து வந்து ஸ்லோவா ஊதி, ஹீரோயின தந்து ஸ்லோவா தந்து கீழ தந்து வர வைக்கிறாரு. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் தூரம் வந்தோனே தந்து, அது மேலேருந்து பட்டு அந்த ஒரு பழக்கடை மேல தந்து விழுந்துர்றாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தா குடுன்னு திரும்ப மேல தந்து ஓடி போயிறாரு. அந்த பில்டிங் மேலேருந்து நம்ம ஹீரோயின் தந்து பார்க்குறாரு. நம்ம ஹீரோயினும் அப்ப இவன் நம்மள காப்பாத்தலையா? இவன் சூப்பர்மேன் கிடையாதான்னு சொல்லிட்டு அங்கேயே மயங்கி தந்து விழுந்துர்றாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர்ல படிச்சுட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ தான் ஒரு வேள சூப்பர்மேனா இருப்பாரோ? ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க. பட் கன்ஃபார்மான்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்கன்னா, அவர வந்து பார்த்தா நைட்டு வீட்டுக்குன்னு வந்து கூப்பிடுறாங்க. கூப்ட்டு கன்ன வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, "நீ உண்மைய ஒத்துக்கோ. நீ தானே சூப்பர்மேன். இல்ல நான் சுட்டுருவேன்னு" சொல்லிட்டு பயமுறுத்துறாங்க. உன்ன நீ சுட்டுக்காதன்னு சொல்லும்போது, நான் என்ன சுட போல, உன்ன சுட போறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவ வந்து சுட்டுர்றாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ கொலாப்ஸ் ஆன மாரி ஆயிட்டு, கண்ணாடிய கழட்டிட்டு, "உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? நான் தாண்டி சூப்பர்மேனு" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்றாரு.